அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்எஸ்சி என்று சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது மத்திய ஆயுத காவல் படைக்கு ஆட்கள் தேர்வு செய்ய இருக்கிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுதான் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் இப்போ இதை துணை இராணுவம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இராணுவம் துணை இராணுவம் அப்படிங்கன்னா என்னன்னு தெரியலை. ஸோ அதுக்காக தான் அந்த சின்ன வீடியோ. இப்போ இதில் தேர்வு செய்யக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஆயுத காவல் படையில், அதாவது துணை இராணுவம் என்று அழைக்கக்கூடிய பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்படை என்று சொல்வார்கள். சிஆர்பிஎஃப், மத்திய ரிசர்வ் போலீஸ் என்று சொல்வார்கள். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சிஆர்பிஎஃப்னு சொல்லுவோம். இந்தோ தீபக் ஐடிபிபின்னு சொல்லுவாங்க. இந்தோ தீபக் பார்டர் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர சீமாப்பல் எஸ்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிபி, அதாவது தேசிய பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர், அஸ்ஸாம் ரைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன பிரிவில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது பிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்புப்படைக்கு வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னா 17,654. தொழில் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லக்கூடிய சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லக்கூடியதில் 7,145 இருக்குது. மத்திய ரிசர்வ் போலீஸில் 11,541. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தோ தீபக் ஐடிபிபின்னு சொல்லக்கூடியதில் 3,017. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர் 1,248, அஸ்ஸாம் ரைபிள்னு சொல்லுவாங்க. சீமா சாஸ்திரபுல்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்எஃப் சொல்லக்கூடியதில் 35, என்சிபியில் 22. ஆக மொத்தத்தில் 39,481 இடங்கள் வேக்கன்சி இருக்குது. வயசு என்ன இருக்கணும் அப்படிங்கிறதை காட்டியிருக்காங்க. 18 to 23. எந்த டேட்டு பிடிவுனா 1/1/25 படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் போக போக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் முதல்ல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கீழே பாருங்க, தேர்வு மையம் காட்டியிருக்கா. தேர்வு மையத்தை பாருங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, வேலூர். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, அதாவது 7 மாவட்டங்களில் சென்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் விண்ணப்பம். ஸோ ஆன்லைனுடைய கடை ஸ்டேட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5/9 ஆரம்பித்து 14/10/2024 வரைக்கும் இதில் அப்ளை பண்ணிக்கிடலாம். அடுத்து இதில் எஸ்சி எஸ்டி அவங்களா இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்ய கிடையாது, கட்டணங்கள் கிடையாது. அதுதான் குறிப்பாக கொடுத்துருக்குது. சரி, மேலே இது என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வயசு தளர்வுகள் எப்படி கொடுக்குறாங்கிறத பாருங்கள். ஜென்ரல் காஸ்ட்டாக இருந்தால் 18 to 23, ஓபிசியாக இருந்தால் 18 to 26 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எவ்வளோனா 18 to 28 வரைக்கும் பண்ணிக்கலாம். சரிதானா? குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆகிருக்கணும். ஹைட்டை பாருங்கள். அதாவது ஆணாக இருந்தால் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே ஃபீமேலாக இருந்தால் 157 வரைக்கும் இருக்கணும். இதுதான் இதனுடைய முதல் பேசிக்கான விஷயங்கள். ஸோ அடுத்த உள்ள விஷயங்களை நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பாருங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆன்லைன் அப்ளிகேஷன் 5
14 வரைக்கும் பார்க்கலான்னு. ஸோ என்னென்ன பொசிஷன்லாம் இருக்குங்கிறத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா பேஜுகள் வந்து ஒரு 73 பேஜுகள் இருக்குது. சரியா? அதாவது என்சிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். நேஷனல் நெரோட்டிக் கண்ட்ரோல் வியூ, அதிலே ஆள் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாண்டர்ட்லாம் வேணும் அப்படின்னு. இப்போ இதுதான் மொத்தமான ஒரு டீட்டெயிலு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி என்னாருக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத இதில் வந்து காட்டியிருக்கு. இதில் நீங்கள் அழகாக அதில் தொகுப்பு வாரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர், எஸ்எஸ்பி, என்சிபி டோட்டல் மொத்தம் 39,481 கொடுத்துருக்குறாங்க. சரிதானா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? இப்போ அடுத்து நமக்கு வந்து எலிஜிபிள் சொல்லிட்டோம். ஏற்கனவே என்னவா இருக்கணும் அப்படின்னு. ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து அந்த 1/1/25 படி எப்படி இருக்கணும் அப்படின்னா 18 to 23 இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க, யார் யாருக்கு எத்தனை வருஷம் ரிலாக்ஸன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இதில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், அதாவது 23 28 வரைக்கும் இருக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 26 வரைக்கும். எக்ஸர்வீஸ்மேன் இருந்தால் அவங்களுக்கு 3 years. சரியா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ யாராவது பணியில் இருந்திருப்பாங்க, ஸோ இறந்துருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும், எத்தனை ஏஜ் லிமிட் வரைக்கும் கொடுக்குறாங்கங்கிறத இதில் காட்டியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ப்ரூவ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. சி சர்டிஃபிகேட் இருந்தால் 5% உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும். பி சர்டிஃபிகேட் இருந்தாக்கா 3 மார்க்கு, ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் 2 மார்க். ஓகேவா? அடுத்து வாங்க, நேராக பிசிக்கலுக்கு வாங்க, என்ன கேட்குறான்னு பார்க்கலாம். இது எக்ஸாமினுடைய சென்ட்ரு, அந்தந்த சென்டருக்கு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கோட் நம்பர் கேட்பாங்க, அதில் நம்ம பார்த்துக்கலாம். குறிப்பாக நம்ம சவுத்துக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ரீஜனல் வைஸ் கொடுத்துருப்பாங்க, அதான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க. இதாக இருக்கு பாருங்க, தமிழ்நாடு இதில் இருக்கா. இந்த பதிவு பண்ணும்போது என்னன்னா இதில் கவனமாக இருக்கணும். நமக்கு சென்ட்ரு கேட்டுக்கிறாங்க. சென்னை 8201, கோயம்புத்தூர் இருந்தால் 8202, மதுரை சென்ட்ரு கேட்டிங்கன்னா 8204, சேலம் 8205, திருச்சிராப்பள்ளி 8206, திருநெல்வேலினா 8207, வெள்ளூர்னா 8208. ஸோ இந்த சென்ட்ரு போடும்போது கவனமாக இதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்ததாக்கல பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்கங்கிறதுக்கு ஒரு பார்ட் கொடுத்துருக்குறாங்க. பார்ட் 1ல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசனிங், அதாவது 20 மார்க்கு. அதுக்குள்ள மேக்ஸிமம் மார்க் எவ்வளோனா 40 மார்க்கு. அப்போ ஒரு கேள்விக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, எலிமெண்ட்ரி, மேத்தமெட்டிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. சரியா? ஸோ இந்த இதில் மொத்தமாக 60 மார்க் கொடுக்குறாங்க. 60 நிமிஷம் காலங்கள், அதாவது 1 மணி நேரம், 80 மார்க் தான் மொத்தமே. ஸோ இதில் யாராவது மைனஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கன்னா 0.25 கழிப்பாங்க. அப்போ நம்ம எக்ஸாம் வந்து தெரியலன்னா அதை கவனமாக இருக்கணும். இப்போ அதுக்கான கொடுத்துருக்கக்கூடிய அட்டவணை பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். இதில் கொடுத்துருக்காங்களா, தேர் வில் பி அ நெகட்டிவ் மார்க்கிங் 0.25 மார்க் ஈச் ராங் ஆன்சர். தவறாக பதிலளிக்கும் நாட்களுக்கு 0.25 மார்க் என்ன பண்ணப்படுமா, குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கவனமாக இருக்கணும்.
அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வரதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரியா? சரி, நமக்கு அடுத்து என்ன டெஸ்ட் நடத்துவாங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன களம் பின்னாடி வருது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஈவெண்ட் பாருங்கள், 5 கிலோமீட்ரு 24 நிமிஷத்தில் கிடக்கணும். யாருக்கு? மேலுக்கு. இதே ஃபீமேலாக இருந்தாக்க 1.6 கிலோமீட்டர்னு 8 நிமிஷத்தில் கிடக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஃபார் கேண்டிடேட்ஸ் அதர் தென் தோஸ் பிலாங் டு லடாக் ரீஜன். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, 1.6 கிலோமீட்டர் இன் 7 மினிட். அதே மாதிரி 800 மீட்டர் எவ்வளோல 5 மினிட்ல 800 மீட்டரை முடிக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணணுங்கிறத நாம் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் இதுகள் வந்து இருக்கும். அடுத்து பாருங்க, ஹைட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும் ஹைட் அப்படின்னு. முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, பிலாங் டு ஷெட்யூல் ட்ரிப் எஸ்டி மேலே இருந்தால் 162.5, ஃபீமேலாக இருந்தால் 150, எஸ்டியாக இருந்தாக்கா 157, அப்புறம் ஃபீமேலாக இருந்தால் 147.5. இந்த மாதிரி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்ம சவுத்தில் இருக்கவங்களுக்கு குறிப்பாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அளவீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கீழே உள்ளதில் பார்க்கலாம். சரியா? இப்போ மற்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ப்ரோகார்ட் ட்ரெடிஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா. அப்போ இதில் உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 157 குறைஞ்சது இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த ஜஸ்ட் விரிதெல்லாம் இருக்குது பாருங்க, அதாவது கொடுத்துருக்காங்க 76 குறைஞ்சது இருக்கணும். விரியும் போது எவ்வளோ இருக்கணும், எக்ஸ்ட்ரா 5 விரிஞ்சா 81க்கு வரணும், சிலதுக்குள்ள 83 வரணும், சிலது 85 வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மெஷர்மெண்ட்டுக்கு. கீழே அதுக்கு அடுத்து மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷனுக்கு இதில் பாருங்கள், மெயினாக ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? எக்ஸரிஃபன் இருந்தால் டிஸ்சார்ஜ் புக் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து கேட்டீங்கன்னா கோட்டா பிரிச்சுருக்குறாங்க, எந்த வாய்ஸில் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்னெல்லாம் பொசிஷன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கா. சிபிஐ, பிஎஸ்டி, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடி, மெடிக்கல், டிஎம்இன்னு சொல்கிறாங்க இல்லையா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், என்சிசி இருந்தால் அதுக்கான இது. அண்டர் ரிசர்வ்டு ஓபிசி, இவிசி 25%, ஆல் அதர் கேட்டகரி 20 கொடுத்துருக்காங்களா. ஸோ இது மாதிரி நிறையா உள் கட்டமைப்பில் வந்து நிறையா பிரிவுகள் கொடுப்பாங்க. நமக்கு அடுத்து முக்கியமாக உள்ளது என்ன அப்படின்னா, இப்போ இதில் எக்ஸாமினேஷனுக்குள்ள ஒவ்வொரு லொக்கேஷனை கொடுத்து உங்கள் டவுட் இருந்தாக இதில் உள்ள நம்பர்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தெளிவாக காட்டிக்கலாம். இதில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்தந்த பிரிவுக்குள்ள நம்பர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்புறம் இந்த மேனுவலோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ த 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் மெயினாக வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் வந்து இதில் மாடலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதைப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அப்ளை பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து இது வந்து எஸ்எஸ்சி, அதாவது துணை இராணுவப்படை என்று சொல்லக்கூடிய மத்திய ஆயுத காவல்படைன்னு சொல்கிறாங்க. இதை இந்த மாதிரி உள்ளதில் நீங்கள் பதிவு பண்ணி இருந்தால் உங்களுடைய வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். பொதுவாக அந்தந்த காஸ்ட்டுக்குள்ளதில் ஓபிசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் மெயினாக வாங்கி வச்சுக்கோங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்டும் முழுசாகவே இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணால் மட்டுமே உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கிட்டத்தட்ட 2-3 நாள் வச்சுக்கோங்க.
வெரிஃபிகேஷனுக்கு அந்த மாதிரி பாஸ் பண்ணி போனீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராவே ஒரு 10 எண்ணத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. இதுதான் மெயினாக உங்களுக்கு வந்து உதவக்கூடிய விஷயங்கள். ஓகே ஓகே. இதுதான் இன்னைக்கு உள்ள பதிவு. உங்களுடைய எஸ்எஸ்சி மூலமாக நீங்கள் துணை இராணுவப்படைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த விவரங்களை தெரிஞ்சிட்டு முழுசாக போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு அப்படிங்கிறது வந்து நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, இதைத்தான் வந்து டிஃபென்ஸ் சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவாங்க பொதுவாக இங்கிலீஷில் மேலே எழுதியிருப்பாங்க, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கவனமாக பார்த்து அப்ளை பண்ணவும், முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எக்ஸாமில் தேர்வு பெற்று பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.